அம்மாயி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்க மண் வாசனையை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதோட முக்கியமான ஒரு செய்தியும் வாழ்த்துறையோடு சேர்த்து சொன்னாங்க. எல்லாரும் புத்தகத்தை வாங்கி படிக்கணும், பகிர்ந்துக்கணும்னு. அதையும் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி தோழர். அடுத்து தோழர் பாரி கபிலன் இயக்கத்துக்காக எழுதிய பாடல் ஒன்றை பாடுவதற்காக ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த பாடல் உருவாகும் போது எனக்கு தோழர் ஏகாதசி அவர்கள் தான் இந்த பாடல் அனுப்பிச்சாங்க. மலைவாழ் மக்களோட அந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பாடல் நீங்கள் பாடணும்னு சொல்லி அனுப்பிக்கும்போது நான் அதை படித்து பார்க்கும்போது, பால் குடிக்கும் பச்சை புள்ள மனசை போல அருவி எங்கள் வீட்டு திண்ணையிலும் வந்து போகும் குருவி அப்படின்னு சொல்லி அதில் இருந்த உடனே ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை கேட்கும்போது டியூன் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ தான் தமிழகம் எங்கும் தன் குரலால் அத்தனை பேரையும் கட்டி போட்ட நம் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி அவர்கள் மெட்டமைத்த பாடல் அது. அந்த பாடலை நான் பாடும் வாய்ப்பை பெற்றேன். ஏதோ இன்று அவர் நம்மோடு இல்லை. அந்நியரை யாரோ வரவிடாமல் இல்லைங்க, எங்களோட காட்டுக்குள்ள கலவரமே இல்லைங்க. அந்நியரை யாரோ வரவிடாமல் இல்லைங்க, எங்களோட காட்டுக்குள்ள கலவரமே இல்லைங்க. காட்டு சத்தம் கேட்கும் போது காது ரெண்டும் இடிக்குது, வெட்டு சத்தம் போடும் போது ஈரக்கொல நடுங்குது. காட்டு சத்தம் கேட்கும் போது காது ரெண்டும் இடிக்குது, வெட்டு சத்தம் போடும் போது ஈரக்கொல நடுங்குது. அந்நியரை யாரோ வரவிடாமல் இல்லைங்க, எங்களோட காட்டுக்குள்ள கலவரமே இல்லைங்க. பால் குடிக்கும் பச்சை புள்ள மனச போல அருவி எங்க விட்டு திண்ணையிலும் வந்து போகும் குருவி. பால் குடிக்கும் பச்சை புள்ள மனச போல அருவி எங்க விட்டு திண்ணையிலும் வந்து போகும் குருவி. காட்டுக்குள்ள எத்தனையோ மரம் இருக்குது, ஆனா வீட்டுக்குன்னு கொண்டு வந்து நிக்கலையே தூணா. காட்டுக்குள்ள எத்தனையோ மரம் இருக்குது, ஆனா வீட்டுக்குன்னு கொண்டு வந்து நிக்கலையே தூணா. எங்களோட மரணத்துக்கும் மாடு கண்டு அழுவோம், ஒப்பாரி பாட்டு சத்தம் நெஞ்செலும்ப தழுவோம். எங்களோட மரணத்துக்கும் மாடு கண்டு அழுவோம், ஒப்பாரி பாட்டு சத்தம் நெஞ்செலும்ப தழுவோம். கட்டெரும்பு கடிச்சாலும் நசுக்கி போட மாட்டோம், பச்சை இலைய கூட கசக்கி போட மாட்டோம். ஆனாலும் மீன் பழிதான் எங்க மேல விழுது, காட்ட அழிச்ச கதை தசை திரும்பி வருது. அந்நியரை யாரோ வரவிடாமல் இல்லைங்க, எங்களோட காட்டுக்குள்ள கலவரமே இல்லைங்க. மண்ணினைக்கும் வழி இல்லையே வெளிச்சம் போட வீட்டுல, ஆனாலும் கவர்மெண்ட் மின்சாரத்தை காட்டல. மண்ணினைக்கும் வழி இல்லையே வெளிச்சம் போட வீட்டுல, ஆனாலும் கவர்மெண்ட் மின்சாரத்தை காட்டல. ஒத்த வழி பாதையெல்லாம் ஒத்துமையாய் இருக்குது, 8 வழி பேரை சொல்லி என்னென்னமோ நடக்குது. கந்தலத்தான் கட்டிக்கிட்டு காடு பூரா உழைக்கிறோம், கள்ளத்தனம் இல்லாமத்தான் காலம் எல்லாம் பொழைக்கிறோம். கட்டு விரிய பாம்பு வஞ்சம் வச்சு கடிக்கல, தோட்டாவை கொண்டு வந்து தொலைக்கிறான்
தீட்டுறானே நெஞ்சில, ஈரத்துணி காயும் முன்னே தீட்டுறானே திட்டும், மிச்சம் முல்லை காட்ட ஆழமையில, ஈரத்துணி காயும் முன்னே தீட்டுறானே திட்டும், மிச்சமுள்ள காட்ட கொள்ள போடுறானே சட்டும், அந்நியர் யாரும் வரவிடாம நில்லுங்க, எங்களோட காட்டுக்குள்ள கலவரமே இல்லைங்க, எங்களோட காட்டுக்குள்ள கலவரமே இல்லைங்க. இந்த பாட்டு கேட்ட உடனே இவ்வளோ எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி நினச்சி, அந்த பாட்டு ரொம்ப பெரிய லெவலில் போச்சு. அவங்களோட நண்பர்களும் பாட்டு ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சிடியிலுமே அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. தோழருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இல்லை அதோட இசை அழகா இல்லை பாடியவங்களோட குரல் அழகான்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான பாடல். ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி தோழர் அவர்களே. அடுத்து பேச போகிறவங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். ஆழமான மிகச்சிறந்த கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி வருபவர். தோழமை நட்பின் உச்சம் இவர். பெருவெளி பெண் உள்ளிட்ட இவர் எழுதிய கவிதை நூல்கள் பல. குறிப்பாக இவர் எழுதிய லண்டா என்ற புத்தகம் இலக்கிய உலகில் பரவலாக அனைவராலும் கொண்டாடப்பட்டது. இப்போது பாரி கபிலன் கவிதைகள் குறித்து பேச வருகிறார் கவிஞர் சா விஜயலட்சுமி அவர்கள். தோழமையை கூடியிருக்கக்கூடிய இந்த அவைக்கு என் வணக்கம். தாமதமாக வந்ததற்கு முதலில் மன்னிப்பு கோருகிறேன். நான் கிளம்புனது தாமதம். அதே நேரம் நான் இருக்கும் சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து வடபழனி அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு இங்கே போக்குவரத்து என்பது சென்னையை தாண்டி புறநகருக்கு கூட போய்விடலாம். ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் அங்கே எளிதாக பயணிக்க முடிகிறது. இங்கு தாமதம் கருதி கொஞ்சம் குற்ற உணர்வே வந்துருச்சு எனக்கு. ஆட்டோவில் நிம்மதியாக உட்கார முடியல. பாரி கபிலன் கவிதை தொகுப்பு வெளியீடு வைக்கிறேன் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அவருடைய களத்துமேடு கவிதை தொகுப்பை படித்த அந்த புதிதிலேயே தொடர்ந்து எழுதுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்திருக்கக்கூடிய தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். செந்தில்நாதன் தோழர், அருள்மொழி தோழர் என்ற வழக்கறிஞர் குழாமோடு இந்த அவை மிக நிறைவாக இருக்கிறது. இப்படியான ஒரு அவையில் நானும் பேசுகிறேன் என்பது சிறப்பு. தோழர் புகழேந்தி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நேர்காணலுக்காக அவரது இல்லத்திற்கு சென்று நேர்காணல் செய்தோம். அவர்கள் வீட்டிலேயே உணவருந்தி பிரிந்தோம். கால சூழலில் அவருடைய கல்லூரியும் நான் வாழுகின்ற பகுதியும் அருகருகே இருந்தாலும் கூட பார்த்து கொள்ள முடியாத ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இப்படியான எங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பாக இந்த அவை அமைந்திருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி. தோழருக்கும் வணக்கம். முருகேஷ் தோழர் வர முடியலன்னு ஏற்கனவே தோழர் சொல்லியிருந்தாங்க. சிஎம் குமார் தோழரையும் ரொம்ப நாள் கழித்து திரும்ப பார்க்குறேன். பாரி கபிலனுடைய கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய மொழி என்பது தனித்துவமானது. மிக சிறந்த ஒரு மொழி ஆளுமையாக அவர் இருக்கின்றார். அது அவருக்கே தெரியுமா என்பது தெரியவில்லை. இந்த கூட்டம் என்பதே அவரது மொழி திறன் எப்படியாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவராக சுட்டி காட்டுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது. அதுதான் இந்த கூட்டத்துடைய சிறப்பாக நான் அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன் அருள்மொழி அம்மா பேசும்போது. ஏனென்றால் அவர் வாழ்ந்த சிறுவயது வாழ்க்கை,
அவர் வாழ்ந்த பகுதி, அந்த சுற்றுச்சூழல் என்பது மிக அருமையான ஒரு அனுபவத்தை அவரிடம் கொடுத்திருக்கிறது. அந்த அனுபவத்தை அவர் நாவலாகவோ சிறுகதையாகவோ எழுதவே வேண்டாம். ஏனென்றால் அதை இன்னும் செறிவாக கவிதைக்குள் அவர் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அவருடைய முதல் தொகுப்பு அதை சிறப்பாக செய்தது. இந்த இரண்டாம் தொகுப்பு என்பதை நான் அந்த முதல் தொகுப்பின் எண்ண ஓட்டத்திலேயே நான் புரட்டிய பொழுது ஒரு சாமானிய மனிதனின் அன்றாடங்களின் ஓட்டம் என்பது இந்த தொகுப்பு முழுக்க தெரிந்தது. இது எல்லாருக்குமே இன்று நகரமா கிராமமா என்று வித்தியாசமே கிடையாது. இன்றைய சூழலில், இன்றைய உலகமயமாதல் சூழலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற நாம் எல்லோருமே ஒரே வகையான ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஓட்டத்திற்குள் நம்மை சுற்றி என்ன இருக்கிறது, நம் அருகே என்ன இருக்கிறது, நம் பக்கத்தில் யார் இருக்கின்றார் என்பதை கூட பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு கடிவாளத்தை போட்டுக்கொண்டு ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் பாரிகபிலன் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக எதையெல்லாம் பார்த்தாரோ அதையெல்லாம் பதிவு செய்திருக்கின்றார் கவிதைகளில். அந்த வகையில் இந்த தொகுப்பு என்பது அவரது அனுபவங்களை மிக பொருத்தமாக பதிவு செய்திருக்கின்றது. அதை தொடர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சற்று முன் கூட சொன்னார்கள், தோழி பேசும்போது சொன்னாங்க, அனிதாவுக்கு அவர் எழுதிய வரிகளில் இருந்த சீற்றம். இப்படி அவருடைய கவிதை தொகுப்பு முழுவதுமே ஒரு பக்கம் இந்த வாழ்க்கை எப்படி நசுக்கி விடுகிறது, நசுக்கி நம்மை வைத்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த சூழல் இப்படி வைத்திருக்கிறதே என்கின்றதன் மீதான கோபம். ஏனென்றால் கவிதை என்கின்ற இந்த வடிவம் ஒரு அறச்சீற்றம் வாய்ந்தது. எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சீற்றம் என்பது இருக்கும், சினம் என்பது இருக்கும். தன்னை ஒருவர் தண்டிக்கிறார் என்கின்ற இடத்தில், அதில் அறம் இல்லை என்ற இடத்தில் அந்த சீற்றம் வெளிப்படும். அப்படியான ஒரு அறச்சீற்றம் என்பது ஒரு படைப்பாளிக்கு மிகவும் அவசியம். அந்த அறச்சீற்றம் என்பது பாரிகபிலனிடம் இருக்கின்றது. அவருடைய மாவட்டம் சார்ந்த, அவர் பிறந்து வளர்ந்த மாவட்டம் சார்ந்த வழக்காறுகளை, சொல் ஆற்றலை கவிதைக்குள் வைத்து இந்த காலகட்டத்தில் அவர் இன்னுமே பல்வேறு வகையில் அனுபவப்பட்டிருக்கின்றார். அந்த அனுபவங்களை கை சேர்த்து அடுத்த தொகுப்பு வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த தொகுப்பில் பல கவிதைகள், சுட்டிக்காட்டும்படியான பல கவிதைகள் இருக்கின்றது. மொத்த தொகுப்பையும் நான் படித்தபோது இயற்கை, அது சார்ந்த விஷயங்களை அவர் என்ன எடுத்தார் என்று பார்க்கும்பொழுது மொத்தத்திலுமே மழையை விதவிதமாக அவர் எழுதியிருக்கின்றார். தொடக்கம் முதலே மழையை எழுதியிருக்கின்றார். மழை என்ற ஒரு தலைப்பின் கீழாகவே எண்களை போட்டு அந்த கவிதைகளை தொகுத்திருக்கலாம் என்று தோன்றியது. ஏனென்றால் அதை ஒரே தொகையாக படிக்கும்பொழுது வாசகர்கள் இடத்தில் இன்னுமே ஒரு ஆழ்ந்த ஒரு நோக்கு இதில் வெளிப்படும் அப்படின்றதுனால எனக்கு அப்படி தோன்றியது. அதே நேரம் பறவை, அடுத்ததாக அவர் கவிதைகள் முழுக்க பறவை. இதை நாம் மழை என்றோ பறவை என்றோ சுருக்கிவிட முடியாது. ஏனென்றால் இது ஒவ்வொன்றுமே மானிடத்தின் அனுபவத்தையும் மானிடரின் நம்பிக்கையும் அவலத்தையும் சொல்லுகின்ற கவிதைகளாக இருக்கின்றது. கொக்கு என்கின்ற ஒரு கவிதை. கொக்குகள் மீன் ஒன்றை கொத்திக்கொண்டு பறக்கும் வரை கொக்குகளிடம் இருந்து எவ்வித சலசலப்பையும் காண முடிவதில்லை. தாளில் இறங்கும் எழுத்தென நடை, கிளைகள், கால் தடங்கள், தலை கீழ் மரம் இல்லை என்பது போல் இருந்து படபடக்கும் சிறகுகள், ஒரு கேள்விக்குறியின் தேடலுக்கு பதிலாகும் மீன்கள்.
சேற்றில் அலைந்து வரப்புகளில் ஓய்வெடுத்து தெம்மாங்கு கேட்டு வேக வேகமாய் பறந்து செல்லும் நான் போய்தான் இன்றைய நிலவெனும் தோரணையில் கையசைத்து வழி அனுப்பி வைத்த என் வார்த்தைகளை கேட்டிருக்குமோ என்னவோ. ஒரு மனிதன் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூட மனிதரோட பேசுறது போல இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கொக்கை பார்க்குறாரு. அந்த கொக்கு ஒரு தவம் இருப்பது போல அது நின்றுட்டு இருக்கு. தாளில் இறங்கும் எழுத்தென நடை. அதோடைய நடையை விவரிக்கும் பொழுது கூட ஒரு எழுத்தாளராக அதோடைய நடை தாளில் இறங்கும் எழுத்து போல இருக்கிறது. கிளைகள் கால் தடங்கள், தலைகீழ் மரம். அந்த கொக்க சொல்றாரு. அப்படி மரம் இல்லை என்பது போல படபடக்கும் சிறகுகள். தலைகீழாக மரம் இருக்கோ அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு, நான் மரம் இல்லை எனக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சிறகடிக்குதுன்னு. இப்படியாக சொல்லுகின்ற கவிதையில் கொக்கு என்பது ஒரு குறியீட்டுத்தனமாக இங்கே பதிவாகி இருக்கிறது. நான் போய்தான் இன்றைய நிலவெனும் தோரணையில், அந்த நிலவு என்று சொல்லக்கூடிய தோரணையில் போய் வழி அனுப்புறதுக்காக நான் அங்கே போனேன். என் வார்த்தைகள்லாம் அந்த கொக்குக்கு கேட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படியான ஒரு சாயலை, இப்படியான ஒரு நோக்கில் சங்ககால கவிதைகளில் தான் நிறைய பார்க்க முடியும். சங்க கவிதைகளை எடுத்து பார்த்தோம் என்றால் மனிதனுக்கும் இயற்கைக்குமான விஷயங்களில் மரத்தோட பறவைகளோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பாங்க. அப்படியான ஒரு கவிதையாக நான் இந்த கொக்கு கவிதையை பார்க்கின்றேன். அடுத்த தலைப்பு கவிதை அம்மாயி கும்பிட்ட சாமி. இந்த கவிதையை படிக்கும் பொழுது உண்மையிலேயே அம்மாயியோட நெருக்கமாக இருக்கிற உள்ளங்களை எல்லாம் இந்த கவிதை தைத்திருக்கும். ஏனென்றால் எல்லாருக்குமே பாட்டிகள் இருக்காங்க. இப்போ ஆயி என்ற சொற்கள்லாம் கூட பழக்கம் குறைஞ்சிருச்சு. அப்பத்தா ஆயி என்ற சொற்கள் எல்லாமே இப்போ குறைஞ்சிருச்சு. ரொம்ப பொது சொற்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அம்மாயி கும்பிட்ட சாமியில் திரும்ப திரும்ப தன்னை காண வேண்டும் என்ற ஒரு அந்த தாய்மை ஏக்கம் என்ன பண்ணுது, தன்னோட பேரனை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கவிதையோட இறுதி சொல்லுது பாருங்க. இறுதி வரிகள், அடுத்த பொங்கலுக்கு நான் இருப்பேனோ மாட்டேனோ என் கையால் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிட்டு அப்படி ஒரு காரணம் சொன்னால் வந்துடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனதா சொல்கிறாரு. இப்போது அம்மாயி உயிரோடு இல்லை, அவரின் வார்த்தைகள் தான் இருக்கின்றன. ஏன்னா கிராமங்களில் பெரியவங்க கூப்பிட்டு நெத்தியில் திருநூறு வைக்கிறது ஒரு பழக்கம். அப்படியான ஒரு பழக்கத்தில் அவங்களுக்கு அது பெரிய விஷயம், அவங்களுக்கான மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்களுடைய நம்பிக்கையில் இருக்குது. நமக்கு அப்படி இல்லைன்னாலும் அவங்களுடைய அந்த கிராமத்து மண் சார்ந்த மனிதர்கள்கிட்ட அப்படி ஒன்று இருக்குது. அப்போ நீ திருநீர் வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதும், அதுக்காக ஒருத்தங்க போனாக்கா இதுக்காக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மகிழ்வதும் நடக்குது. அப்படிப்பட்ட அம்மாயி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அம்மாயியோடைய அனுபவங்களை பேசுகின்ற அடுத்த 2 கவிதைகள் இருக்கு. அதில் அம்மாயி 2 என்கின்ற கவிதை பாருங்க. இப்போது கிணற்றில் உன் கூழ் மிதக்கிறது அம்மாயி, யார் ஊற்றினாலும் உன் நினைவு. தண்ணியை ஒட்ட இறைக்காதடா, மீனெல்லாம் ஓடி போயிடும், ஒலிக்கிறது உன் குரல். விளையாட்டு கல்லெனினும் அலை எழுப்ப விட்டதில்லை, ஆழம் காத்ததும் நீ. குடிக்கிற தண்ணியில குளிக்க இறங்காத, தாகம் தீர்த்ததும் நீ. நீ கொப்பளித்து துப்பிய நீரும் வேருக்கே போய் சேரும். பாம்பும் தவளையும் பகைமை இல்லை உன் கிணற்றில், ஆமையும் தலைகாட்ட உன் நிழல் தேடும். மிதக்கும் சருகை மேலிழுக்கும் உன் வாளி, அழுகலும் அழுகையும் பிடிக்காது உனக்கு.
பாறை இடுக்குகளில் சலசலக்கும் ஊற்றை கண்டு எங்க மகசூலை காக்க இது போதும் சாமி, கும்பிடுவாய் கிணற்றை தொட்டு அப்படின்னு முடிகிறது. தண்ணியை ஒட்டை இறைக்காதடா, மீனெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்ற அந்த மனம். அதாவது இயற்கையை சூறையாடி வாழ்கின்ற வாழ்க்கையை நமக்கு முந்தைய தலைமுறை வரைக்கும் செய்யலை. இயற்கையோடு தன்னை இணைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ அங்கே தண்ணியில் இருக்கக்கூடிய மீனும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த மீன் இறந்து விடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், அதில் இருக்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் இருக்குல்ல, அதுதான் இந்த உலகத்தை உய்விக்கின்ற ஒரு மனமாக இருந்திருக்கு. விளையாட்டு கல்லை எறிவதாக இருந்தால் கூட அது அலை எழும்பி விடுற அளவுக்கு விட்டது கிடையாது என்னுடைய அம்மாயின்னு சொல்கிறார். கல்லெடுத்து தண்ணியில் எரிஞ்சு விளையாடுறது குழந்தைங்களோட இயல்பு, இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த விளையாட்டை கூட அவங்க அனுமதிக்கலை. குடிக்கிற தண்ணியில் குளிக்க இறங்காத. இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க, ஒரே ஏரியில் எல்லாரும் குளித்து அதுலேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்றதும் சொல்லுவாங்க. ஆனால் அதில் கூட ஒரு நேர்மை அவங்கக்கிட்ட இருந்தது. குளிக்கிற இடம்ன்றத ஒரு பக்கம் ஒதுக்கி இருந்தாங்கன்னா அந்த பகுதியை அவங்க எப்பவும் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரே ஏரி தான் அவர்களுக்கு எல்லா ஆதாரமாகவும் இருக்கும். அவங்களுடைய குடி தண்ணீருக்காகவும் இருக்கும், ஒரு துணி துவைக்கிறதுக்காகவும் இருக்கும். அப்படின்னா அதில் கூட அவங்க பகுதி பிரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆற்று நீரிலும் கூட அவங்க அப்படியே பிரித்து வச்சு பயன்படுத்துறதை பார்க்கலாம். மேலால் உள்ள பகுதியில் தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்கிறதும், அதுக்கு கீழால் உள்ள பகுதியில் தான் துணி அலசுறதும், இப்படியா அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது குடிக்கிற தண்ணியில் குளிக்க நீ இறங்காத, அது கிணறோ குளமோ ஏரியோ, அதில் நீ இறங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ கொப்பளித்து துப்பிய நீரும் வேருக்கே போய் சேரும். இது ரொம்ப முக்கியம். ஒரு மடரு தண்ணியை நம்ம கீழே ஊற்றினா கூட அது செடிகளுக்கு போய் சேரும்னு. இன்னைக்கு நாம் இழந்து விட்டு நிற்பது அதுதான். இன்னைக்கு நல்ல கட்டிடங்கள், காங்கிரீட் சுவர்களோடு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் தவற விட்டது அந்த சுழற்சி முறை, ஒரு பயன்பாட்டுடைய சுழற்சி முறை அப்படின்றது இல்லை. இன்னைக்கு சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு கழிவு நீரை கூட அவங்க திரும்ப ரீசைக்கிள் பண்ணி அதை கழிவு நீராக திரும்ப அவங்களுடைய டாய்லெட் யூசேஜுக்கு அது பயன்படுது. அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பெரிய ஏரியோ குளமோ ஆறோ கிடையாது. ஆனால் அந்த நகரம் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் தன்னிறைவாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற பிளானிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட நமக்கு ஒரு வீடுன்னு இருந்தால் அதோடைய கழிவு நீர் எல்லாம் திரும்ப தாவரங்களுக்கு போய் செடி கொடிகளுக்கு போய் சேர்ற ஒரு அமைப்பு இருந்தது. அம்மா பாத்திரம் தேய்ப்பாங்க, அந்த தண்ணியை செடிகளுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பை வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இன்று நாம் எல்லா தண்ணீரையும் ஒன்றாக கலப்பதனால தான் கூவம் மிகப்பெரிய சாக்கடையாக போய் கொண்டிருக்கிறது. எங்களை போன்றவர்கள் எல்லாம் கூவம் நதிக்கரை ஓரத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த நதியை பார்க்கும் பொழுது எல்லாம் அந்த நதியை நாம் எப்படி தூய்மையாக வைத்திருக்க தவறிவிட்டோம் என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாகின்றோம். இன்று நாம் நகரம் நோக்கி பல லட்சமாக ஆண்டுதோறும் வந்துக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் என்பது எல்லாமே கழிவுநீர் கால்வாயாகவே தான் இருக்கின்றது அப்படின்ற அந்த உண்மை இருக்கு இல்லையா? இதை நாம் எப்பொழுது மாற்றப் போகிறோம்? இதை உடனடியாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் அப்படின்ற அந்த கேள்வி இதை படிக்கும்பொழுது எனக்கு வருது. பாம்பும் தவளையும் பகைமை இல்லை உன் கிணற்றில், ஆமையும் தலை காட்ட உன் நிழல் தேடும் அப்படின்றதெல்லாம் சின்ன வயசுல நான் பார்த்த ஆமை கிணறெல்லாம் ஞாபகம் வருது. அப்படி அந்த காலத்துக்கே அவர் கூட்டிகிட்டு போகிறத பார்க்க முடியுது. அடுத்து கவிதையின் மரணம். இந்த கவிதையை ஏற்கனவே நான் வந்தப்ப சொன்னாங்க.
அந்த தலைப்பே வேகமாக கவிதையை படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நிறுத்தினது மாதிரியாக அந்த கவிதை அமைஞ்சிருச்சு. அதனால் கூறியது கூறல் குற்றம் என்றாலும் கூட நான் மீண்டும் அந்த கவிதையை சொல்ல நினைக்கிறேன். கோடைகால மரம் ஒன்றை கவிதை செய்தேன், விரைத்து போய் எதுவும் இல்லாதிருக்கும் அதன் இருப்பை எழுதினேன். பறவைகள் முகம் திருப்பி கொண்டு போனதையும் காற்றிடம் பேச இயலாமல் அது அப்படியே நின்றதையும் எழுதினேன். சத்தற்ற அதன் நிழலை எழுதினேன். தனித்த கூடொன்றின் எலும்புகளை எழுதினேன். மரக்கொத்தியின் அழகிய பொந்துகளை வெறுமனே ஓட்டை என்றேன். மனிதனால் அதற்கு உண்டான புண்களையும் எழுதினேன். கோடையின் கொதிப்பில் விறகாகிவிடுமோ என் அச்சத்தையும் எழுதினேன். வசந்தத்தில் ஒரு நாள் துளிர்த்த மரம் என்னிடம் பேசியது, அந்த உன் பழைய கவிதையை கிழித்து போடென்று. உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு கவிதை. இந்த தொகுப்பில் படித்த உடனே மனசில் அப்படியே பதிஞ்ச ஒரு கவிதையாக இந்த கவிதை இருக்கின்றது. ஒரு கவிதைனா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த தொகுப்பில் இந்த கவிதை இருக்கிறத பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக ஒரு கவிதையை வாசித்து அதை கேட்கிறத காட்டிலும் அதை ஒரு அமைதியான நேரத்தில் படிக்கும் பொழுது கிடைக்கிற அந்த அனுபவம் என்பது வேறு தான். என்னதான் இன்றைக்கி நம்ம மொபைல்லையே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு பிரிண்டட் புத்தகத்தில் அதை வாசிக்கிறது அப்படின்றது ஒரு தனி அனுபவம் தான். அதனால் ஒரு முறை படித்து பாருங்கள் தொகுப்பை. அழகென்பது இதயத்தால் ஆனது அப்படின்ற இன்னொரு கவிதை. பனித்துளிகளை மகுடங்களாக சூட்டியிருந்த தருணத்தில் அழகாயிருந்ததை காட்டிலும் ஆடுகளின் பசிக்கு தன்னை மேய கொடுத்த போது மிகவும் அழகாயிருந்தன புற்கள். பனித்துளியெல்லாம் மகுடமாக இருக்குது. எங்கே புல் மேலே பனித்துளிகள் இருக்குது, மகுடமாக இருக்குது அந்த இடத்துல. ஆனால் பசிக்கு, யாருடைய பசிக்கு? ஆடுகளுடைய பசிக்கு தன்னை மேய கொடுத்த போது மிகவும் அழகாயிருந்தன புற்கள். இதை படிக்கும் பொழுது இந்த உலகம் எங்கும் இப்படியான புற்கள் மானுட ரூபத்திலும் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நினைவில் வந்தது. இதை நான் ஒரு இயற்கை சார்ந்து வெறும் ஒரு ஆட்டுக்கும் புல்லுக்குமான கவிதையை நான் பார்க்கல. இது ஒரு சிறப்பான ஒரு குறியீட்டு கவிதை. தன்னையே தின்ன கொடுத்து விட்டு இந்த உலகம் சிறப்பாக உய்விக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தியாகிகளாக ஈகியராக இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த இடத்தில் எனக்கு புற்களாக நினைவுக்கு வந்தார்கள். கொளுத்தும் வெயிலில் என் உச்சந்தலைக்கு நீ கொடுத்த அழுக்கு துண்டும் அழகு. சிலையாவதை விடவும் குடிசையை தூக்கி பிடித்து நிற்கும் ஒரு நெடிய கல்லை அழகென்பேன் நான். அழகு என்பதற்கான ஒரு வரையறை. அழகு ஒரு புல்வெளியில் பனித்துளி இருக்கிறத பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குற அந்த அழகியலை புரட்டி போட்டு ஆட்டுக்கு அது எப்பொழுது தீவனமாக மேய கொடுத்துச்சோ அதை இவர் அழகுன்னு பார்க்குறாரு. அதே மாதிரி தான் கொளுத்தும் வெயிலில் என்னோட உச்சந்தலைக்காக நீ என்ன பண்ணுற, ஒரு அழுக்கு துண்டை எடுத்து கொடுத்தப்பாரு, அது அழகு. அது அழுக்கு துண்டு கிடையாது, அதை அழகியலாக பார்க்குறாரு. சிலையாவதை விடவும் குடிசையை தூக்கி பிடித்து நிற்கும் ஒரு நெடிய கல்லை, ஒரு பெரிய கல், நீண்ட கல், அதை அழகாக சிலை வடிக்கலாம். ஆனால் அந்த கல் குடிசையை எப்போ தூக்கி பிடிச்சிட்டு நிற்குதோ அதை தான் நான் அழகுன்னு சொல்கிறேன். ஏனெனில் அழகென்பது இதயத்தால் ஆனது. இந்த கவிதைக்கே ஒரு மதிப்பை கூட்டி தருகின்ற அந்த வரியாக இந்த கடைசி வரி இருக்கிறது. ஏனெனில் அழகென்பது இதயத்தால் ஆனது அப்படின்னு. மார்க்சிம் கார்கி 1936 ரஷ்யாவில் நடந்த எழுத்தாளர்கள் மாநாட்டில் சோஷலிச யதார்த்தவாதம் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். முதல்ல அந்த சொல் காயின் ஆகி பயன்பாட்டுக்கு
அப்போ தான் அவர் சொல்லி தான் வந்ததாக நான் படிச்சிருக்கேன். அந்த சோஷலிச யதார்த்தவாதம். அப்போ இவ்வளவு நாள் ஒரு அழகியல் என்பது எப்படியாக சொல்லப்பட்டதுன்றதுல இருந்து ஒரு யதார்த்தவாதம் அழகியலை எப்படி கட்டமைக்க முடியும் என்று இந்த கவிதை மூலமாக இவர் எடுத்து காட்டுகின்றார். கம்பருடைய வரிகள் வரும், தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனேன்னு சொல்லிட்டு, அது ஒரு அழகியலாக மீண்டும் மீண்டும் ரசித்து சொல்லுவோம். ஆனால் இங்கே அந்த தூங்கும் பனிநீர் இருக்கின்ற அந்த புல்லை இப்படி பார்ப்பதிலும் ஒரு சிலையாக வேண்டிய கல் ஒரு குடிசைக்கு தாங்கி பிடிக்கின்ற ஒரு தூணாக மாறி இருப்பதையும் கட்டமைக்கின்ற இந்த அழகியல் என்பது யதார்த்தவாதம். பிரெக்ட் சொல்வார், பிரெக்டோடைய வரி யதார்த்தவாதம் அப்படின்றத அவர் ஒரு வடிவம் கிடையாதுன்னு சொல்வார். யதார்த்தவாதத்தை வடிவம் என்று சொல்லுகின்றார்கள், புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது வடிவம் கிடையாது. யதார்த்தவாதம் என்பது ரியாலிட்டி, உண்மைத்தன்மை எதுவோ அதுதான் யதார்த்தவாதம்னு சொல்வார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையின் யதார்த்தவாதம் என்பது அழகென்பது இதயத்தால் ஆனது என்ற இந்த கவிதை மூலம் நம்ம வரையறுக்க முடியும். அந்த வகையில் இந்த கவிதை எனக்கு மிக முக்கியமான கவிதை. அடுத்து ஒரு கவிதை, அன்பிருக்குமெனில். அன்பிருக்குமெனில் மனதில் செடி நடலாம், அன்பினால் பெருக்கெடுக்கும் நதியிலிருந்து செடிக்கு கொஞ்சம் நீர் வார்க்கலாம், பூத்து குலுங்கும் பூக்களை தழுவிச் செல்லும் தென்றல் நம் அன்பினால் உயிர் வாழும். அன்பிருக்கும் எனில் வானவில் வரையலாம், அழியா அன்பின் வானவில் கண்டு வானம் பொறாமை கொள்ளும், விண்மீன்களுக்கு ஆசைப்படுகிறோம், அதனை விடவும் அழகான பேரொளி நம் அன்பினில் இருக்கிறது என்று இந்த கவிதை பாரிக்கவிலன் யார் என்பதை சொல்லுகின்ற கவிதையாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் பாரிக்கவிலன் முழுக்க முழுக்க இந்த யதார்த்தவாதத்தை எழுதுகின்ற ஒரு கவிஞராக நமக்கு இருக்கின்றார். ஆனால் அவருடைய மனசு எப்படி அப்படின்னா அன்பால் ஆனது. இந்த கால ஓட்டத்தில், அதுவும் இந்த அன்றாடங்களின் ஓட்டத்தில் எல்லாரையும் தொலைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அன்பு பாரிக்கவிலன் கிட்ட இன்னும் சிதையாமல் மாறாமல் இருக்குது. ஏன்னா அதை நான் கண்கூடாக என்னுடைய அனுபவத்தையே பார்க்குறேன். நான் ரொம்ப அன்பான மனுஷியாக எனக்கு தெரிகிற நான் சில மணி நேரங்கள் கழித்து என்னுடைய நேர நெருக்கடிக்குள்ளேயோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய சில சம்பவங்களின் அடிப்படையிலோ திடீர்னு பார்த்தா நான் அன்பே இல்லாத ஒரு ஆள் மாதிரி, திடீர்னு நமக்குள்ளே ஏதோ நடந்துருச்சுன்ற மாதிரி நாம் நின்று யோசிக்கக்கூடிய இடத்துக்கு மாறுகின்ற ஒரு தருணங்கள். இது எனக்கான அனுபவமாக மட்டும் இருக்காது, இங்கே இருக்க ஒவ்வொருவருக்கும் அது இருக்கும். யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அப்படி திடீர்னு நாமே மாறுவோம். ஆனால் இன்று வரைக்கும் பாரிக்கவிலன் அந்த அன்பை விட்டுடாமல், ஏன்னா விட்டுருனோன்னா விட்டுடலாம், ஆனால் அவர் திரும்ப என்ன பண்ணுறாரு, அந்த அன்பை அப்படியே இழுத்துக்கிட்டு வராரு. அந்த அன்பு தான் இன்று இந்த நூல் வெளியீட்டு விழாக்கும் கூட என்னை இழுத்துட்டு நிறுத்தியிருக்கு. இங்கே எல்லாரும் கூடியிருக்கோன்னா அந்த அன்பால் தான் நாம் கூடியிருக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய கருத்தை போலவே தான் அன்பு தான் இந்த உலகை உய்விக்கும் அப்படின்றது தான் அவருடைய கவிதைகள் மூலமாகவும் சொல்லுகின்றார். அதனால் பாரிக்கவிலன் கவிதைகள் எழுதுவதை விட்டுவிடக்கூடாது. இன்னும் நான் முன்பே ஆரம்பத்திலேயே சொன்னது போல அவருடைய சூழல், இத்தனை வயதுக்கான அனுபவம் எல்லாமே இருந்தாலும் கூட இதில் அதிகமாக நான் எதிர்பார்க்கறது இன்னுமே பறவைகள், மழை, இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி மண் சார்ந்த மனம் இருக்கு இல்லையா, முதல் தொகுப்பில் பார்த்தது மாதிரியான அந்த மண் மனம், அந்த முதல் பொருளும் கருப்பொருளுமாக எடுத்து பயன்படுத்துறது, அதை இன்னுமே அடுத்த தொகுப்பில் நான் எதிர்பார்க்குறேன். எழுதுறதை மாத்திரம் நிறுத்திடாதீங்க பாரிக்கவிலன். அடுத்து இன்னைக்கு எனக்கு விடைத்தாள் திருத்துவது இந்த தொகுப்பு அங்கே கொண்டு போயிருந்தேன். அங்கே இருக்கிறவங்க புரட்டி பார்த்த உடனே இது என்னது, இது புதுசாக இருக்குது, எங்களுக்கு புரியாத வார்த்தையெல்லாம் இருக்குது அப்படின்னு. அது எங்கே கேட்டாங்கன்னா கவிதைக்குள்ளே கூட அவங்க கேட்கல. இந்த சமர்ப்பணம் பகுதியில் நடம்மா
அது என்ன நடம்மா அப்படின்னு. சின்னம்மா தெரியும், நடம்மா யாருன்னு அப்புறம் நம்ம விளக்கும்போது அவங்களுக்கு தெரியுது. அப்போ இப்படியான சொல்லெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சொல் வளம், இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அதனால் இங்கே நகரத்தில் என்ன பயன்படுத்திகிட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் இங்கே இல்லாமல் போயிருக்கணும் தெரியும். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் மொழியில் பதிவு செய்தால் பின்னாடி அது ஒரு ஆவணமாக இருக்கும். ஏனென்றால் இன்று நாம் சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டும் அதற்கு அடுத்து சினிமைகளை என்று எடுத்துக்கொண்டோம். இன்னைக்கு அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கறதுக்கு மொழி ஒரு பெரிய கருவியாக இருக்கிறது. இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் கடந்து இந்த மொழியை எடுத்து இதில் இருக்க கவிதைகளை எடுத்து படிக்கிறவங்களுக்கு அந்த உங்களுடைய அனுபவங்கள் வழிகாட்டும். அந்த வகையில் நீங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மொழி வளத்தை என்னென்ன இங்கே பார்த்துருக்கீங்களோ கருப்பொருளாக அதையெல்லாம் பதிவு செய்யணும்னு நான் என்னுடைய ஒரு ஆசையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் பாரி கபிலன் அவர்களே, சிஎம் குமார் சீஃப் மினிஸ்டர் இந்த நிகழ்ச்சியின் இந்த நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றிய திராவிட இயக்கத்தின் அறிவு கொடி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, மக்கள் ஓவியர் நம்முடைய ஓவியர் புகழேந்தி அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய விஜயலட்சுமி அவர்களே, பாடல் பாடிய ராஜேஸ்வரி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பிரீத்தி அவர்களே, எதிரே வீட்டிருக்கின்ற கவிஞர் முத்து அவர்களே, ஏகாதேசி அவர்களே, பிரபாகரன் அவர்களே, எஸ்வி வேணுகோபால் அவர்களே, தாமதமாக வந்த மயிலை பாலு அவர்களே, இப்படி பல எழுத்தாளர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இன்னொரு வழக்கறிஞரும் வந்திருக்கிறார். இவர்களெல்லாம் கூடியிருக்கின்ற இந்த வேளையில் ஏற்கனவே அந்த கவிதையில் என்னென்ன கவிதைகள் இருக்கிறதோ அத்தனை கவிதைகளையும் விஜயலட்சுமி அவர்கள் படித்து விட்டார். இப்போது எனக்கு சங்கடம் ஏற்படும் என்பதை தோழர் அருள்மொழி அவர்கள் உணர்ந்து சாமர்த்தியமாக பேசிவிட்டு போனார். நான் கவிதையை பற்றி அதிகம் பேசப்போவதில்லை, பாரி கபிலனை பற்றி பேசப்போகிறேன். பாரி கபிலனே ஒரு கவிதை. நான் வழக்கறிஞரான போது எனக்கு தொழிலாளர் தரப்பிலே வாதிடுவதற்காக வருவேன் என்று தெரியாது, படிக்கிற போதும் தெரியாது. ஒரு சீனியரிடம் ஜூனியராக இருக்கிற போதும் எனக்கு தெரியாது. ஆனால் 75ஆம் ஆண்டு இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய போது தொழிற்தகராறு வழக்குகளை எல்லாம் நடத்த வேண்டும் என்று தோழர் விபிசி கேட்டுக்கொண்டார். தோழர் விபி சிந்தன் எனக்கு 3 அறிவுரைகளை சொன்னார். ஒன்று, தொழிற்சங்கத்தை கட்டமைப்பதில் எந்த தொழிலாளையாவது பாதிக்கப்பட்டால் அதில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் போராட வேண்டும். இரண்டாவது, அப்படிப்பட்ட தொழிற்சங்கத்தை அமைப்பதில் உள்ள பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டால் அந்த தொழிலாளியினுடைய குடும்பம், சூழ்நிலை இவைகளை மனதில் வைத்து கொண்டு தீர்வு காண்பதற்கு முயல வேண்டும். மூன்றாவது என்ன சொன்னார் என்றால், ஒரு தொழிலாளி திருட்டிலே மாட்டிக்கொண்டால் அல்லது கூட வேலை பார்க்கின்ற ஒரு பெண்ணிடம் சீண்டல் வேலை செய்து அதனாலே பாதிக்கப்பட்டால் தொழிற்சங்கம் அது மாதிரியான தொழிலாளிக்கு வழக்கு நடத்தக்கூடாது. அது தொழிற்சங்கத்தினுடைய மரியாதையை குறைத்துவிடும். ஆனால் அதே சமயம் அந்த தொழிலாளிக்கு உதவ வேண்டியது தொழிற்சங்கத்தினுடைய கடமை. அவர்கள் வக்கீல் ஏற்பாடு செய்யலாம், வேறு ஏதாவது நிதி உதவிகளை செய்யலாமே தவிர நேரடியாக தொழிற்சங்கம் அந்த வழக்குகளை நடத்தக்கூடாது என்று சொன்னார். இதை வைத்துக்கொண்டு தான்
நான் ஒரு வழிகாட்டுதலாக என்னுடைய தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் பாரி கபிலனுக்கு வேலை நீக்கம் ஏற்பட்டது. அவர் என்னிடம் வந்தார். எனக்கு அவரிடம் வந்தபோது அவருடைய குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும். அவருக்கு எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு நிதியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். அதுதான் உசிது. எனக்கு விபிசி சொன்ன அந்த ஆலோசனை அறிவுரைப்படி அது சரியாக இருக்கும் என்று எனக்கு பட்டது. அது எப்போதுமே சிக்கலானது, சிரமமானது. தொழிலாளிக்கு உடனே அப்படி எல்லாம் சொன்னால் பிடிக்காது, அது அவர்களுடைய மனோபாவம். ஆனால் அந்த நிர்வாகத்திற்கு எந்த வழக்கறிஞர் வழக்கை நடத்துவதற்காக வந்தாரோ அவர் எனக்கு நண்பர், ரொம்ப வேண்டியவர். நான் அவரிடம் சொன்னேன், இந்த வழக்கை நீங்கள் சாதாரணமான வழக்கு போல பார்க்கக்கூடாது. இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருப்பவர் வெறும் தொழிலாளி அல்ல, அவர் கவிஞர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர், நானும் அந்த சங்கத்தைச் சேர்ந்தவன். ஆகவே ஏதாவது ஒரு உரிய முறையில் அவருக்கு கௌரவமாக ஒரு ஏற்பாட்டை செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதுபோலவே அவரும் செய்தார். என்னை பொறுத்தவரையில் அவர்கள் பாரி கபிலனுக்கு முழு நிறைவு உண்டா என்று எனக்கு இன்னமும் தெரியாது. அவர் அப்படியெல்லாம் காட்டிக்கொண்டது இல்லை. ஏனென்றால் அவர் சிறந்த பண்பாளர், ரொம்ப ரொம்ப நாகரிகமான மனிதர். நான் பார்த்த பல கவிஞர்களோடு பழகியிருக்கிறேன், பல ஒரு எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறவர்களோடு பேசியிருக்கிறேன். ஆனால் பாரி கபிலன் மிக சிறந்த பண்பாடு, அதுதான் முதலில் முக்கியம். அவர் கவிஞர் என்பது இரண்டாவது தான், மனிதன் என்பது தான் முதல். அந்த மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். மிக பொறுப்பு உள்ள பல பேர் அரசியல் பேசுவார்கள், வீட்டை கவனிக்க மறந்து விடுவார்கள். ரொம்ப பொறுப்பு உள்ள ஒரு தந்தையாக அவர் வாழ்ந்தார், அது எனக்கு தெரியும். அதனுடைய விளைவு என்ன என்றால், இன்றைக்கு அவருடைய மகன் அடுத்த மாதம் தன்னுடைய தொழில் நிமித்தமாக லண்டன் செல்லுகிறார். அதை அவர் சொல்லவில்லை. ஆனால் அந்த பெருமை, அந்த மகன் லண்டன் செல்லுகிறார் என்றால் அதன் பின்னாலே பாரி கபிலனுடைய உழைப்பு இருக்கிறது. அவர் நண்பர்களையும் தோழர்களையும் குடும்பத்தையும் மாத்திரம் கவனிக்கவில்லை, அவர் தன்னுடைய ஊரையும் மக்களையும் நேசித்தார். ஊரையும் மக்களையும் நேசித்ததால் தான் இந்த கவிதை தொகுதிக்கு பெயரே அம்மாயி கும்பிட்ட சாமி. இந்த தலைப்பே அவர் ஊரை மண்ணை எவ்வளவு தூரம் நேசித்தார் என்பதற்கு அடையாளமாகும். எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் அந்த அம்மாயி கும்பிட்ட சாமியினுடைய சாராம்சத்தை எல்லாம் சொன்னார்கள். விஜயலட்சுமி அவர்களும் அதை தொட்டார்கள். நான் மீண்டும் அதை படிப்பதற்கு விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு கவிதையாவது படிக்கவில்லை என்று சொன்னால் மனசாட்சி உறுத்தும். ஏனென்றால் ஒரு கவிதை நூலை பற்றி பேச வந்துவிட்டு முத்துக்குமார் பார்க்கிறார், எழுத்தாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார். இப்படி ஒரு கூட்டத்திற்கு வந்துவிட்டு ஒரு கவிதையாவது படிக்காமல் போகலாமா? ஆகவே ஒரே ஒரு கவிதையை சொல்லி அடுத்த நம்முடைய பாரி கபிலனுக்கு ஏற்புரைக்கு இடமிடலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். மழையில் நனைவதை பற்றி ஒரு அனுபவம் எல்லோருக்கும் உண்டு. வயதான நாம் மழையிலே நனைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட வீட்டிலே இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், மழையிலே நனையக்கூடாது என்று. எதனாலே நனையக்கூடாது என்று சொன்னால் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும் என்பதற்காக. ஆனால் நம்முடைய பாரி கபிலனுடைய அனுபவம் வேறு மாதிரியாக இருக்கிறது. என் நடமாவும் நானும் மழையும். நடமானா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அவங்க பதில் சொல்லலை. நடமானா என்ன அம்மாவா? சின்னம்மா. நடுவில். சரி. என் நடமாவும் நானும் மழையும்.
அவங்க 3 பேர் சம்மந்தப்படுறாங்க. எப்படி சம்மந்தப்படுறாங்க அப்படிங்கிறதுல இந்த கவிதையினுடைய கடைசி தான் ரொம்ப முக்கியம். கடைசியில் யார் சம்மந்தப்படுறாருன்னா இவர் தான். நானும் கருகருன்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். கவிதை ரொம்ப அழகாக இருக்குது, அர்த்தத்தோடு இருக்குது. நம்ம படிக்கிறதில் ஏதாவது கெழுதி ஆகிடுமோ அப்படின்னு எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், அது மாதிரி நான் கெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக, என்னுடைய குரல் வயது காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி போனாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அதனுடைய ஜீவனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த கவிதையில் ஜீவன் இருக்கிறது. கருகருன்னு இருட்டிக்கிட்டு வருது வானம். நீங்கள் அப்படியே மனசில் இந்த வானத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும். காற்றும் மழையுமா நொறுக்க போகுது, ஓட்டமாக ஓடிவிடு வீட்டுக்குன்னு அனுப்பி வைப்பாங்க நடமா. சரி, அனுப்பிச்சிட்டாங்க, மழை வருது ஓடு அப்படின்ட்டு. அடுத்து என்ன, இவன் ஒழுங்காக போகிறானாங்கிறது பார்க்கணும்ல. போனேனா இல்லையான்னு ஒசரமான வரப்பு மேலே ஏறி நின்று பார்க்கும் அந்த மனசு மழையை விடவும் ஈரமானது. இங்கே தான் அவர் கவிஞர். ஓடத் தொடங்கி சில முள்வெளிகளை தாண்டி இருப்பேன். இப்போ வந்துடுறார் இவர். அதற்குள் சடசடக்கும் மழை மார்பில் குதித்து வழிந்து வயிறு தொழுகையில், அதாவது மழை பெஞ்சி சோறுட்டி தடவி பார்த்த விரல்களின் ஞாபகம், அடித்த விரல், அரவணைத்த விரல் மழையாகவும் இருக்கின்றது. விடாமல் ஓடுவேன், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. விடாமல் ஓடுவேன், குலுங்கி வலிக்கும் என் அடிவயிற்றை இறுக்கி பிடித்து கொண்டு. வயத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஓடுறார். எதுக்காக வயத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஓடுறார்? அதுதான் கேள்வி. ஓடுற சரி, நம்ம ஓடுனா என்ன செய்வோம்? சும்மா ஓடுவோம். இவர் எதுக்கு வயத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு? அதுக்கு பதில் தான் அது இந்த கவிதையினுடைய உயிர் துடிப்பு, ஜீவன். என் அம்மா சொன்னாங்கன்னு பாதி தூரம், என் மீதி தூர ஓட்டமெல்லாம் எனக்கு இருக்கும் என் ஒரே ஒரு கால் சட்டையும் நனைந்து விடக்கூடாது என்பதற்குத்தான். போட்டிருக்கிற கால் சட்டை அது நனைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு கால் சட்டை, அது மழையில் நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் அந்த தலையிலிருந்து விழுகிற அந்த தண்ணீர், மழை தண்ணீர் போய் தன்னுடைய கால் சட்டையை நினைக்கக்கூடாதுன்னு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஓடுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை எழுதியிருப்பார். இதை விட ஒரு அழகான ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை, ஒரு ஏழ்மையின் நிலையை எந்த கவிதை நிரூபித்து காட்ட முடியும்? உண்மையிலேயே இந்த கவிதைகள் முழுவதும் மண்ணினுடைய வாசனையோடு இருக்கிறது. குடும்பத்தினுடைய யதார்த்த நிலைமைகளை எல்லாம் காட்டுகிறது. இப்படி ஒரு அற்புதமான கவிதையை எழுதிய ஒரு கவிஞன் நம் மத்தியிலே இருக்கிறான் என்பது நமக்கே தெரியாமல் போய்விட்டது. இப்படி ஒரு விழா நடந்ததாலே தான் நமக்கு இது தெரிய வருகிறது. அவருடைய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம், முகங்களை பார்க்கிற போது தெரிகிறது. மனைவியே வந்திருக்கிறார். மனைவிக்கு கூட புருஷனின் பெருமை தெரிந்திருக்காது. அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. அந்த வேலையை நல்ல வேலையாக செய்கிறார். ஏனென்றால் கணவன் என்பது ஏதோ உட்கார்ந்து மாலை நேரங்களில், இரவுகளில் ஏதோ பேப்பர் எடுத்து கிறுக்கி கொண்டிருக்கிறவன் நீங்கள் நினைக்கக்கூடாது. பாரி கபிலன் கிறுக்கன் அல்ல, கிறுக்கர்களை எல்லாம் சீர்திருத்த வந்த கவிஞன். இப்படிப்பட்ட ஒரு கவிஞர் உங்களுக்கு கணவராக வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் இன்று உணராவிட்டாலும் நாளை உணர வேண்டும். உணர்கிற போது உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். எனக்கு தெரியும் உங்களுடைய குணம், உங்களுடைய பார்வை, நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று அவர் பிழைப்புக்கான சிரமப்பட்ட போது அவர் சில ஆலோசனைகள் சொன்னதையும் அந்த ஆலோசனைகளை வேண்டாம் என்று நீங்கள் சொன்னதில் எனக்கு அர்த்தம் உண்டு என்று தெரியும். அந்த ஆலோசனைக்காக உங்களை நான் பாராட்டுகிறேன்.
ஒரு ஆலோசனையை நீங்கள் நிராகரித்தீர்கள். அந்த நிராகரிப்பு என்பது அவரை எல்ஐசி ஏஜென்ட் ஆக்கியது. அந்த வகையில் நீங்கள் அவருக்கு பின்னால் இருந்து வெற்றியை தந்திருக்கிறீர்கள் என்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவி இருக்கிறாள் என்று சொன்னால், பாரி கபிலனுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய துணைவி நிச்சயமாக இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் இருவரும் மகனை உருவாக்கி வளர்த்து லண்டன் மாநகரம் செல்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையும் கவிதையும் கூட உயரமானது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தோழர் வயதுன்றது வெறும் ஒரு எண் தான் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி நகைச்சுவையோட அழகா எல்லாரும் நேரமே பார்க்காத அளவுக்கு ஒரே ஒரு கவிதையை முத்தாய்ப்பா அழகா சொன்னீங்க தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக தோழர் SV வேணுகோபால் அவர்களை அழைக்கிறேன்.